ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது கமெண்ட்ரி இர்சாத். சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஓப்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச எறும்பு கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த எறும்புகள் எல்லாம் மனிதர்களை வந்து தாக்குது. இவங்க தான் ஹண்டர்ஸ். ஒரு ஹண்டரை ஒரு எறும்புக்குள்ளே பார்த்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹண்டர் வந்து காப்பாற்றிட்டாரு. சாரி, அவர் ஹண்டர் இல்லை, அவர் ஒரு ஹீலர். அவர் எல்லா ஹண்டரையும் ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 எறும்பு வந்து அவரை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர் வந்து எல்லாரையுமே காப்பாற்றிடுறாரு. அப்போ ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் வராரு. இவர் பேர் தான் யுன்ஹூ. அப்போ அந்த ஹீலர் சொல்றாரு, நீங்க கண்டிப்பா என்ன காப்பாற்ற வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய எறும்பு நிக்குது. அதை பார்த்தோன்னே அந்த ஹீலர் சொல்றாரு, இதான் இந்த எறும்போட பாஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த 2 ஹண்டர் சேர்ந்து அந்த வெள்ளை எறும்பை கொண்டுறாங்க. அந்த எறும்பை கொண்டோனைய எக்கச்சக்க வெள்ளை எறும்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம யுன்ஹூ சொல்றான், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஹண்டருமே சேர்ந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த எல்லா எறும்பையும் கொண்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஒரு எஸ்ராங் ஹண்டரை காமிக்கிறாங்க. இவர் பேர் பாத்தீங்கன்னா சாய் ஜன் ஹின். அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க, இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ராங் ஹண்டர் பத்தி நெருப்ப வச்சு விளையாடுறாரு. அங்க இருக்கிற எல்லா எறும்புமே காலி. அப்படியே பாத்தீங்கன்னா மூவி பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஹண்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரை பாத்தீங்கன்னா சங் ஜின் வு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீ வரும்போது நல்லா சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜின்வுவும் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பக்கத்துல உள்ள ஒருத்தன் கேட்குறான், இப்போ அவ்வளோ பெரிய ஆளாவன் அவன்கிட்ட ஏன்பா இப்படி கேட்குறிய? நல்லா தான் அவன் பேசிட்டு இருந்தான். திடீர்னு நம்ம ஹீரோவை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே கண்டுக்கிறாம போயிட்டான். அப்புறம் நம்ம ஜின்வுவோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க, அதாவது ஹீலர். அவங்க கேட்குறாங்க, உன் முகத்துலேயே எவ்வளோ காயமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம ஹீரோ சொல்றான், அதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்றான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல, நான் தான் அவங்க தலைவனா இருக்க போறேன் இந்த கேட்டு போறதுக்கு அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோட்ட பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு சின்ன கத்தியும் இருக்கு. அவனும் யோசிக்கிறான், இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்போ அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு. அப்படியே எல்லாரும் அந்த கேட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே பாத்தீங்கன்னா ஹண்டர் அசோசியேஷனோட லீடரை காமிக்கிறாங்க. இவர் பேர் பாத்தீங்கன்னா சேர்மேன் கோ. இப்போ அவர் பாத்தீங்கன்னா அந்த கேட் ஸ்கூல்ல அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம்னா ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோன்ஸை காமிக்கிறாங்க. இதை விட விலை உயர்ந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு மான்ஸ்டர் அழிச்சிருப்பான். அந்த மான்ஸ்டர் அழிச்சனால அவனுக்கு ஒரு ஸ்டோன் கிடைக்குது. அந்த ஸ்டோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து அவனை அடிக்க பார்க்குது. அவன் அப்படியே தப்பிக்கலாம் தான் முயற்சி பண்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ணிடுது. அப்படியே தொடர்ந்து அட்டாக் பண்ண வர அங்கே உள்ள ஒரு ஹண்டர் சொல்றாரு, பின்னாடி போ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ நேருக்கு நேரா சண்டை போட பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட கத்தி பாத்தீங்கன்னா உடஞ்சிருது. அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அதோட வேற ஹண்டர் வந்து இந்த மான்ஸ்டர் அழிச்சிட்டாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனை ஹீல் பண்ணிடுறாங்க.